எனக்கு 30 இயர்ஸ் ஆகுது. எனக்கு இதுக்கு மேல வந்துட்டு என்னோட பிரெஸ்ட் வந்துட்டு சின்ன சைஸா இருக்கு. எனக்கு இதுக்கு மேல பெருசாகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 30 வயசு தானமா ஆகுது. தாராளமா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவலையப்பட வேண்டாம். ஜஸ்ட் அன் என்லார்ஜ்மென்ட் அவ்வளவுதான். புதுசா வந்து ஒரு உறுப்பை வளர வைக்க போறது இல்ல. அவங்களோட பிரெஸ்ட் நிப்பிள் வந்துட்டு பெருசாகிறதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு வந்து மசாஜ் டெக்னிக் தான்மா. ஆலோவேரா ஜெல் எடுத்து இதுதான் நிப்பிள்ஸ்னா இந்த நிப்பிளை இழுத்து இழுத்து கொஞ்சம் மசாஜ் பண்ணும். ஒரு பிரெஸ்ட் பெருசா இருக்கு, இன்னொரு பிரெஸ்ட் வந்துட்டு சின்னதா இருக்கு. பால் கொடுக்கறதுல ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் வருமா மேம்? இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லையேம்மா. எந்த டிஃபிகல்ட்டியும் வராது. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்பகங்கள்ல பால் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஈக்குவலா அடுத்த மார்பகங்களையும் பால் கொடுக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒண்ணுத்துல பால் வந்து நார்மல் ஆயிடும், இன்னொன்னுத்துல பால் புளிச்சிடும். பிரெஸ்ட் சைஸ் சின்னதாக்கிறதுக்கு வழி இருக்கா மேம்? பிரெஸ்ட் வந்து எப்படி என்லார்ஜ் பண்றதுக்கு மெத்தடாலஜிஸ் இருக்கும், அந்த மாதிரி சின்னது பண்றதுக்கும் நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்கு. பால் வரல அப்படின்னாலேமா நம்ம கேலக்டோகோக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில உணவு முறைகள் எடுக்கணும். நம்ம பழைய காலத்துல வந்து குழந்தை பெத்த பொண்ணுக்கு சுறா பொட்டு அப்படின்னு கொடுப்பாங்க. எப்டி ஹெட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இந்த பிரெஸ்ட் என்லார்ஜ்மெண்ட், பிரெஸ்ட் சாகிங் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம தீபா அருளாளன் மேம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு என்ன சொல்றது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. பட் அப்படி இருந்தாலும் அதுல இருந்து சில டவுட்ஸ் வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறதுனால அந்த டவுட்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து நீங்க பார்க்க போறீங்க. ஸோ அதுக்காக மேம் வந்தாச்சு, அவங்களை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம் மேம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பிரெஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் வந்து பேசியிருந்தோம், அதே மாதிரி சாகிங் பத்தியும் பேசியிருந்தோம். அது வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வந்துட்டு இருக்கு மேம். ஸோ அந்த டவுட்ஸ்லாம் வந்து நான் ஒன்றா கேட்குறேன், நீங்கள் அதுக்கான ஆன்சர் வந்துட்டு சொல்லுங்கள் மேம். மேம் இப்போ வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு எனக்கு 30 இயர்ஸ் ஆகுது. எனக்கு இதுக்கு மேலே வந்துட்டு என்னோட பிரெஸ்ட் வந்துட்டு சின்ன சைஸாக இருக்குது. எனக்கு இதுக்கு மேலே பெருசாகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருக்குமா, இருக்கு. நம்ம சொன்ன டெக்னிக்ஸ் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த வீடியோ அந்த இது கொடுத்துருங்க உங்களுக்கு. ஓகே. அந்த டெக்னிக்ஸ் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா தாராளமா 30 வயசு தானமா ஆகுது. தாராளமா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவலையப்பட வேண்டாம். ஜஸ்ட் அன் என்லார்ஜ்மெண்ட் அவ்வளவுதான். புதுசா வந்து ஒரு உறுப்பை வளர வைக்க போறது இல்ல. புதுசா ஒரு உறுப்பை வளர வைக்கிறோம் அப்படின்னா தான் அதுக்கு வந்து அந்த 30 இயர்ஸ்க்குள்ள பார்க்கணும். இப்போ சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ருடிமெண்ட்ரி யூட்ரஸ் அப்படிம்பாங்க. கருப்பை வந்து குட்டியூண்டு இருக்கும், புளியாங்குட்டை சைஸ் தான் இருக்கும். 30 வயசுக்கு மேல வளர வைக்கிறது அப்படின்றது கஷ்டமா இருக்கும். இது ஆல்ரெடி இருக்கிற ஒரு உறுப்பு, ஜஸ்ட் என்லார்ஜ் தான் பண்ண போறோம். அப்ப அதுக்கு வந்து ஏஜ் கணக்கு இல்ல, தாராளமா முடியுமா. ஓகே ஓகே மேம். மேம் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, அவங்களோட பிரெஸ்ட் நிப்பிள் வந்துட்டு பெருசாகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து மசாஜ் டெக்னிக் தான்மா. மேபி இன்ட்ராயிங் நிப்பிள்ஸ் வந்து ரொம்ப சின்னசா இருக்கலாம். அதுக்கு நம்ம அந்த ஆலோவேரா ஜெல் எடுத்து இதுதான் நிப்பிள்ஸ்னா இந்த நிப்பிளை இழுத்து இழுத்து கொஞ்சம் மசாஜ் பண்ணும். அதை ரெகுலரா காலையில ஒரு 30 முறை, சாயங்காலம் ஒரு 30 முறை இழுத்து இழுத்து மசாஜ் பண்ணும்போது ஒரு ஏறக்குறைய ஒரு 60 டேஸ்ல நார்மல்சி வந்துருமா. கவலைப்பட வேண்டாம். ஓகே மேம். மேம் ஒரு பிரெஸ்ட் பெருசா இருக்கு, இன்னொரு பிரெஸ்ட் வந்துட்டு சின்னதா இருக்கு. எனக்கு பேபி பிறக்கும் போது பால் கொடுக்கறதுல ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் வருமா மேம்? கம்பேரிட்டிவ்லி லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னுத்தை விட ஒன்னு வந்து டிஃபரன்ட் சைஸ் இருக்குன்னு தான் செய்யும். கம்பேரிட்டிவ்லி ஒன்னுத்தை விட ஒன்னு பெருசா தான் இருக்கும். இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லையேம்மா. எந்த டிஃபிகல்ட்டியும் வராது பால் கொடுக்கும்போது. ஓகே மேம். இன்னொருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க, மேம் இப்போ என் குழந்தைக்கு நான் பால் கொடுக்கும்போது ஒரு மார்பகத்தில் மட்டும் கொடுக்கலாமா இல்லை ரெண்டுலேயும் கொடுக்கணுமா சமமானு கேட்டிருக்காங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்பகங்களில் பால் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஈக்குவலாக அடுத்த மார்பகங்களையும் பால் கொடுக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றுத்துல பால் வந்து நார்மல் ஆகிடும், இன்னொன்றுத்துல பால் புளிச்சிடும். ஓகே. புளிச்ச பின்னாடி ஆமாம் புளிச்சிடும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் குழந்தைக்கு ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம கொடுக்கும்போது குழந்தை வந்து கக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது பால் வந்து கட்டிக்கின பின்னாடி உங்களுக்கு பயங்கர வலி எடுக்கும். அப்போ என்ன பண்ணணும், சுடு தண்ணி வச்சு இல்ல ஹாட் வாட்டர் ஸ்பாஞ்சிங் ஒத்தடம் கொடுத்து அந்த பாலை வந்து எடுத்து வெளியே விடணும். அதுக்கு ரெண்டுத்தையும் ஈக்குவலா கொடுத்தா பிரச்சனையே இல்லையே, காம்ப்ளிகேஷன் கிடையாது. ஓகே மேம். பிரெஸ்ட் சைஸ் சின்னதாக்கிறதுக்கு வழி இருக்கா மேம்? இருக்கு. பிரெஸ்ட் வந்து எப்படி என்லார்ஜ் பண்றதுக்கு மெத்தடாலஜிஸ் இருக்கும், அந்த மாதிரி சின்னது பண்றதுக்கும் நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்குமா. அது இன்னொரு பதிவாவே நம்ம போடலாம். அவங்கள வெயிட் பண்ண சொல்லுங்க, நம்ம பதிவாவே போடலாம். ஓகே மேம். ஹவு டு ரெடியூஸ் சாகிங் பிக் பிரெஸ்ட் டு ரெடியூஸ் சைஸ்? அவங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்கு, ஸோ அதனால சாகிங் வந்துட்டு ஜாஸ்தி இருக்கு. இப்போ அதை எப்படி நான் ரெடியூஸ் பண்றது? அது நம்ம பொதுவாக வந்து பிரெஸ்ட் வந்து ரொம்ப என்லார்ஜ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா சாகிங் வரும். அது ரவுண்ட் பிரெஸ்டா இருக்காது, அது மேபி பெண்டுலஸ் பிரெஸ்டா இருக்கும். பெண்டுலஸ் பிரெஸ்டா இருக்கும்போது அந்த சாகிங்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தி தெரியும். அதுக்கு வந்து நம்ம பிரெஸ்ட் சைஸை கம்மி பண்ணி அந்த சாகிங் வந்து இப்போ அதுக்கு நம்ம அந்த சாகிங் வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கு நிறைய இந்த பெக்டோரல்ஸ் மேஜர் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் சொல்லியிருக்கோம்லம்மா. அந்த பதிவை பார்த்து அது அவங்க செஞ்சாங்கனாலே போதுமானது. அது வந்து குறைஞ்சிடும், கவலைப்பட வேண்டியதில்லை. ஓகே மேம். மேடம் தைராய்டு வீசிங் இருக்கு, ஒயிட் ஹேர், ஒபிசிட்டிக்கு பேலன்ஸ் டயட் சொல்லுங்க. பேலன்ஸ்டு டயட் இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து தைராய்டு, வீசிங்கு, ஒயிட் ஹேர், ஒபிசிட்டி 4 இருக்கு. அப்படின்னா இவங்களுக்கு பெஸ்ட் என்னன்னா 1:1 டயட். 1:1 டயட்னா காலையில இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எது சாப்பிட்டாலும் 1 கப், அதே கப் அளவுக்கு வெஜிடபிள்ஸ்.
மதியானம் சாதம் ஒரு கப்புனா அதே கப் அளவுக்கு வெஜிடபிள்ஸ், நைட்டு வந்து என்ன டிஃபன் சாப்பிட்றாங்களோ அதே கப் அளவுக்கு வெஜிடபிள்ஸ். இதை தான் 1:1 டயட்னு சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணணும். தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். கம்பல்சரி மதியானம் கறிவேப்பிலை சட்னி எடுத்துக்கணும். இதை ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணாலே ஓரளவுக்கு நார்மல்சி வந்துருமா. அதே மாதிரி தைராய்டும் இருக்கு அப்படின்னும் போது இந்த காய்ட்ரோஜன்ஸ் அவாய்ட் பண்ணணும். காலிஃப்ளவர், கொக்கா, கோஸு, டர்னிப் இதை அவாய்ட் பண்ணணும். இந்த அயோடைஸ்டு சால்ட் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை இப்போ எதுவும் பொதுவாக எல்லாரும் அப்படி இல்லை இந்துப்பு அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, ஹிமாலயன் ராக் சால்ட் அது யூஸ் பண்ணணும். தைராய்டு இம்பேலன்ஸ் இருக்கு அப்படின்னாலே பிரேசில் நட் அப்படின்னு ஒன்று இருக்குமா, அது நம்ம வந்து இது நம்ம ஊர்ல கிடைக்காது, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கணும். அதை ஆர்டர் பண்ணி பலாக்கொட்டை மாதிரி இருக்கும். அதை டெய்லி ஒரு கொட்டை சாப்பிட்டாலே போதும். அது வந்து பாருங்க நிறைய ஃபிளேவர்ல இருக்கும். சால்ட்டு, பெப்பர் போட்டது, காரம் போட்டது, வெறும்னே வேக வைக்காம பச்சை வாங்கினாங்கன்னா பலாக்கொட்டை மாதிரி வேக வச்சு டெய்லி ஒன்று சாப்பிடலாம். அது வந்து ரிச் சோர்ஸ் ஆஃப் செலினியம். ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க சாப்பிட்டாலே போதுமான செலினியம் அப்படின்றது கிடைச்சிடும். தைராய்டு இம்பேலன்ஸ் அப்படின்றது மெயின்டைன் ஆகும். இந்த ஒபிசிட்டில இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகே மேம். பிரஸ்ட் நார்மல் நிலையில இருக்கு, பால் வரலையே, என்ன பிரச்சனை? பால் வரல அப்படின்னாலேமா நம்ம கேலக்டோகோக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில உணவு முறைகள் எடுக்கணும். நம்ம பழைய காலத்துல வந்து குழந்தை பெத்த பொண்ணுக்கு சுறா பொட்டு அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த சுறா மீன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சுறா புட்டு கொடுப்பாங்க. அந்த சுறா புட்டு எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். காளான் சாப்பிடக்கூடாது, பால் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமுக்ரான் சோறணும், அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அஸ்வகந்தா பொடியாகவும் கிடைக்குது, இல்லை அமுக்ரான் கிழங்காவும் வாங்கிக்கலாம். கிழங்கா வாங்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி பாலில் வேக வச்சு வெயிலில் காய வச்சு பவுட்ரு பண்ணிக்கலாம். இவ்வளோ வேலை செய்யறதுக்கு பவுடராகவே வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அந்த அஸ்வகந்தா மில்க் டெய்லி பாலில் ஒரு ஸ்பூன் அஸ்வகந்தா போட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு கொதிக்க வச்சு அதை குடிச்சிட்டு வர நெய் இல்லை, ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கணுமா. பால் நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைக்கும் போதே ஒரு ஸ்பூன் அஸ்வகந்தா போட்டுக்கணும். நல்ல கொதி வந்த பின்னாடி அதை அப்படியே குடிக்கலாம். அது ஃபைன் பவுடராக தான் கிடைக்கும். இறக்கிட்டு அதில் நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் தேன் போட்டு குடிச்சிட்டு வரணும். இல்லை பனவெல்லம் போட்டு குடிக்கலாம். இது குடிச்சிட்டு வந்தாலே பால் நல்லா செக்ரேட் ஆகுமா. உணவு முறைகள் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கணும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொரா புட்டு வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கலாம். வெந்தயம், நம்ம இந்த தோசை இட்லி தானே நம்மளோட பிரதான ஃபுட்டாக இருக்குது. வெந்தயம் கொஞ்சம் நிறைய போட்டுக்கணும். இதுவே போதுமானதுமா, நல்ல பால் சுரப்போம். ஓகே மேம். மேம் எனக்கு பால் கட்டி இருக்குது, இதை கியூர் பண்ணுறதுக்கு நேச்சுரலான முறைகள் இருக்கா? இவங்களுக்கு பால் கட்டி இருக்குது அப்படின்னா பால் கட்டி வந்து தானா குணம் ஆகிடும்மா. இது வந்து இவங்க வந்து ஃபைப்ரோ அடினோமா, கொழுப்பு கட்டியே பால் கட்டின்னு நினைக்கிறாங்களா அப்படின்றது டவுட். பால் கட்டியா இருக்கு அப்படின்னா சுடு தண்ணி ஒத்தனம் கொடுத்து அந்த பாலை எடுத்துட்டாலே அது வந்து செட்டில் ஆகிடும். ஓகே, புரியுதுங்களா? அதுக்கும் மேலே பால் கட்டி இருக்குன்னா சிவியர் பெயின் இருக்கும். அது ஒரு 2-3 நாள் தான் இருக்குமே. இவங்க ஃபைப்ரோ அடினோமா அப்படின்னு சொல்லுவாங்க, பிரெஸ்ட் மவுஸ் கொழுப்பு கட்டி. அதை ஒரு வேளை பால் கட்டி அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. அதை அவங்க கரெக்டாக சொன்னாங்கன்னா அதுக்கான தீர்வு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே மேம். மேம் எந்த ஏஜ்ல இருந்து பிரா போட ஸ்டார்ட் பண்ணணும்? பொதுவாக மார்பகங்கள் வளர ஆரம்பிச்ச உடனே பிரேசியஸ் போடுறது அப்படின்றது கரெக்டுமா. அந்த பிரேசியஸ்லயும் வந்து பாருங்க, இந்த கம்பெனில வர பிரேசியஸ் மாதிரிலாம் இல்லாம அழகா ஸ்டிச் பண்ணி ஃபுல்லி கவர்ட் பிரேசியஸ் முண்டா பாடி மாதிரி போடுறது ரொம்பவே நல்லதுமா. ஓகே மேம். மேடம் எனக்கு வயது 25, எனக்கு மார்பகம் சின்னதாக உள்ளது. கேள்வி, எனக்கு குழந்தை பிறந்தால் பால் இருக்குமா இருக்காதா? அது பிரச்சனை இல்லையம்மா. பிரெஸ்ட் வந்து சைஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னா பால் செக்ரேட் ஆகாது அப்படின்னு கிடையாதுமா. தாராளமா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பிரெக்னென்ட் ஆகும்போதே மார்பகங்கள் என்லார்ஜ் ஆகும், டர்ஜிட் ஆகும். ஓகே மேம். அது ஆட்டோமேட்டிக்காக பால் செக்ரேஷன் அப்படின்றது இருக்கும். இது பயப்பட வேண்டிய விஷயமே இல்லைம்மா. ஓகே மேம். ஸோ ரொம்ப தேங்க்யூ மேம். வந்துட்டு கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் வந்துட்டு ரொம்ப தெளிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கேட்கலாம். அதுக்கு வந்துட்டு மேடம் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் FT Health யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.